வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆமாங்க, குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் செய்த பொரி விலங்காய் உருண்டை தான் இது. இந்த உருண்டை வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிட்ருப்பாங்க. இதை வந்து 1 மாதம் அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பாசிப்பருப்பு வந்து நம்ம எடுத்துருக்கோம். கடாயை நல்லா சூடேறினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குறைவான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சோம்னா அதோட பச்சை ஸ்மெல் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால நல்லா பொன்னிறம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆரமாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே 1 கப் அளவு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி எடுத்துக்கிறாதீங்க. இப்போ புழுங்கல் அரிசியும் நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும் அரிசி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே பொரிஞ்சு நல்லா பொன்னிறம் ஆகிடுக்க இப்போது அரிசியை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச நம்மளுடைய அரிசி மாவை வந்து நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பிளேட்லேயே வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. அடுத்து வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல பொரிச்ச கடலை எடுத்திருந்தாலும் சரிதான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வந்துட்டு ஒரு இது மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் முழுசாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா பல்ஸ் மோடில் லைட்டாக ஒரு இது பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. அதே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி நம்ம நல்ல சத்துள்ள பொருளாக வந்து நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்குது. பாசிப்பருப்பு, அரிசி மாவு, இப்போ நிலக்கடலை, பொரிக்கடலை இது கூடலாம் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 வீக் ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் தேங்காய் துருவலை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் துருவல் சேர்க்காமல் நம்ம 1 மந்த் வரையும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், கேடாகாது. இப்போ இது கூட சுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதனால் சால்ட்டை சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போது பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பாகு காய்ச்சங்க. ஃபஸ்ட் டைம் வந்து காய்ச்சிட்டோன்னா பாகு வந்து நல்லா கெட்டி பதம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது வெல்லம் சேர்த்துட்டு கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறாதீங்க. இப்போது மண்டை வெல்லம் எல்லாமே வந்துட்டு உருகி வரணும். நல்லா உருகி நம்மளுக்கு ஒரு பதம் வந்து வரும். அந்த டயத்தில் தான் வந்துட்டு ஆஃப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கெட்டி பதமாக வந்துட்டு வரும். பார்த்தாலே தெரியும். ரொம்ப லிக்யூடான பதத்தில் இருக்கக்கூடாது, ரொம்பையும் ஓவர் ஹீட் பண்ணிடவும் கூடாது. அது வந்து நம்மளுக்கு கசஞ்சு போயிடும். ஓரளவுக்கு ஒரு கெட்டி பதம் வந்துட்டு வரும். இப்போ தண்ணியில் எடுத்து விட்டு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பதம் எப்படின்ட்டு. தண்ணியில் விட்டோடனே நம்ம எடுத்து கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜவ் மிட்டாய் பதத்துக்கு வந்திருக்குங்களா, இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து சூடாகவே நம்ம சேர்க்கணும். கை வச்சு நீங்கள் சேர்த்து கிளறிடாதீங்க. ஒரு கரண்டி வந்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடாக சேர்க்கும் போது நம்ம சர்க்கரை பாகு வந்து நம்மளுக்கு கை ரொம்ப சுட்டு இதாகிடும். அதனால் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த சூடோடையே தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கவும் செய்யணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டெப் மட்டும் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் மட்டும் நீங்கள் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வெள்ளைப்பாகெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உருண்டை திரண்டு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான பொரி விலங்காய் உருண்டை வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.